இது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பலாப்பழத்தோட சீடு. எங்கள் ஊரில் இதை வந்து சக்கக்குருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு செய்ய போகிறேன். ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெசிபி சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல சக்கக்குருவை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு 4 விசில் வரது மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே அதை ஓப்பன் பண்ணி அந்த வெளியே இருக்க ஒயிட் கலராக இருக்கிறத பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடானதுமே அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல வந்து கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலாவாக முதல்ல வந்து மிளகாய்த்தூள், அப்புறமா மல்லித்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. அப்போ தான் அந்த பொடிகளோட பச்சை வாசனை மாறும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சக்கக்குருவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான சக்கக்குரு கூட்டு ரெடி. இதில் வேணும்னா நீங்கள் தேங்காயை துண்டு துண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. அதுவும் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.